செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். வந்தவாசியில் குடிபோதையில் ரகளையில் ஈடுபட்ட கணவனை துப்பட்டாவால் கழுத்து இறுக்கி கொலை செய்துவிட்டு நாடகமாடிய மனைவி உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கும்பகோணம் தாலுகா திருவிடைமருதூர் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில் பிரபு. இவர் தச்சு வேலை செய்து வருகிறார். கடந்த 2009ஆம் ஆண்டு வந்தவாசி தேனருவி நகர் பகுதியில் வசித்த கவிதா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் மகளும் உள்ளனர். செந்தில் பிரபு தினமும் குடித்துவிட்டு வந்து மனைவியிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கவிதா மற்றும் கவிதாவின் தாய் காசி, தம்பி சந்தோஷ், சகோதரி சாந்தி ஆகிய 4 பேரும் சேர்ந்து செந்தில் பிரபுவின் கழுத்தில் துப்பட்டாவால் இறுக்கி கொலை செய்துவிட்டனர். பின்னர் சடலத்தை வீட்டுக்குள் வைத்து பூட்டிவிட்டு சாந்தியின் வீட்டுக்கு சென்று விட்டனர். தொடர்ந்து 3ஆம் தேதி விடியற்காலை 3 மணி அளவில் வீட்டுக்கு வந்த கவிதாவின் உறவினர் மற்றும் கவிதா தனது கணவர் இறந்துவிட்டதாக கூறி கூச்சலிட்டு கதறி அழுதுள்ளனர். சடலத்தை வீட்டில் வைத்து மாலை அணிவித்து அருகிலேயே மனைவி கவிதா மற்றும் குடும்பத்தினர் அழுது புலம்பியபடி நடித்துக் கொண்டிருந்தனர். உடலை தகனம் செய்யவும் ஏற்பாடு செய்து வந்துள்ளனர். இந்த நிலையில் வந்தவாசி தெற்கு காவல் நிலைய ஆய்வாளர் விஸ்வநாதனுக்கு ரகசிய கொலை பற்றி ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. தொடர்ந்து போலீசார் கவிதாவின் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது செந்தில் பிரபுவின் கழுத்தில் தழும்பு மற்றும் உடம்பில் காயம் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் செந்தில் பிரபுவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். குட்டு வெளிப்பட்டதால் கவிதா வந்தவாசி கிராம நிர்வாக அலுவலரிடம் சரணடைந்தார். தொடர்ந்து கவிதா உள்ளிட்ட 4 பேரும் கைது செய்யப்பட்டனர். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.